So guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோட அடுத்த இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாப்டர். இந்த சாப்டர்ல இருந்து நிறைய क्वेश्चंस நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் தட் இஸ் த கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா? ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர். ஹலோ, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இன் கமெண்ட் பாக்ஸ். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ கெமிக்கல் பாண்டிங்னு சொல்லும்போது எப்போவுமே நீட் 2024 இருக்கட்டும், நீட் 2023 இருக்கட்டும், எல்லா வருஷமும் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லைனா என்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ண முடியும், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து ரெஸ்பான்சிவாக இருங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ கெமிக்கல் பாண்டிங்னு சொல்லும்போது அதை ஆரம்பிக்கிறத எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம்? அயானிக் பாண்ட், தட் இஸ் அயானிக் பாண்ட்னா என்ன, அந்த ஒரு கொஸ்டினோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அயானிக் பாண்ட்னா என்னது? இட் இஸ் an electrovalent bond, electrostaticana attraction between cation and anion. So cation na it is positively charged, anion na negatively charged. So cation na it may be a metal and anion na non-metals வந்து anion ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தட் இஸ் த அயானிக் பாண்ட், விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட்னா இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த கேட்டயான் அண்ட் த ஆனியான். ஓகே. ஸோ நம்ம வந்து இதை வச்சு பேசிக் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஒரு சாப்டரில். தட் இஸ் கெமிக்கல் பாண்டிங்னா என்னது, அண்ட் கெமிக்கல் பாண்டிங்கில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பாண்ட் அயானிக் பாண்ட் வச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஏதாவது புரிஞ்சிருந்தது, ஏதாவது இன்னும் ஃபாலோ பண்ண முடியலன்னா யூ கேன் ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா? ஃபாலோ பண்ண முடியலன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் திருப்பி அதை சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேலன்சி. ஸோ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும்போது என்ன இருக்கும்? சார்ஜ் இருக்கும். சார்ஜ் ஃபார் அ கேட்டயான் and charge on the anion. So in the ionic bond, and that is called as what? Electrovalency. So electrovalency, for example நீங்க பார்த்தீங்கன்னா NaCl னு சொல்ற ஒரு molecule, அதில் we have electrovalency for sodium and electrovalency for chlorine. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் சோடியம்னு சொன்னால் இட் இஸ் +1 அண்ட் எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் குளோரின்னு சொன்னால் இட் இஸ் -1. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இல்லையா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எலக்ட்ரோவேலன்சினா என்னது? எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் சோடியம் +1 அண்ட் எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் குளோரின் -1. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போனால் what are the favorable conditions for an ionic bond? So ionic bondingக்கு என்னெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் ionic bond ஃபார்ம் ஆகும்? இந்த இதில் பார்க்கும்போது we can see low ionization energy of the metal. மெட்டலுக்கு வந்து ionization energy, that is அந்த ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போகிறதுக்காக எனர்ஜி வந்து லோ அயனைசேஷன் எனர்ஜியும் அண்ட் தென் ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் அ நான் மெட்டல். ஸோ போன செஷன் நான் நினைக்கிறேன் தட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் எலக்ட்ரான் எஃபினிட்டியும் வேறு விஷயங்கள். ஓகேவா? எலக்ட்ரான் எஃபினிட்டின்னு சொன்னால் இட் இஸ் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து நம்ம வந்து அது கிட்ட போகிறதுக்கான டெண்டன்சி. வேற எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ஒரு எலக்ட்ரான் வரும்போது எவ்வளோ எனர்ஜி இருக்குது. So that is the energy release. So that is the electron gain enthalpy. புரியுதா? So high electron gain enthalpy of a non-metal, low ionization enthalpy of a metal and high lattice energy. இதில் lattice energyனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். It is the force of attraction. So அது வந்து low, that is high lattice energy இருந்துச்சுன்னா it is a favorable condition for the ionic bond. So 3 இது வந்து
that is very very important. So electrovalency எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு எலிமெண்ட்க்கு வந்து ஒரு valencies இருக்கும். So for sodium it is +1, to which group it belongs அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம இன்னும் பார்ப்போம். ஓகேவா? இன்னும் வரும்போது நம்ம இன்னும் பார்த்துட்டே வருவோம். ஸோ வாட் ஆர் தி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் அயோனிக் பாண்டிங்னு கேட்டிங்கன்னா, that is we have low ionization energy and high electron gain enthalpy of a non-metal, and we have the high lattice enthalpy. Okay, so unga manasla vara or question என்னன்னா, what do you mean by the lattice enthalpy? So lattice enthalpy na, it is the amount of energy which is released when 1 mole of crystal lattice is formed. So 1 mole of crystal lattice form ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம், that is the system எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது, that is the lattice enthalpy னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து lattice enthalpy, it depends upon two things. Most importantly ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணுது. இதை வந்து கொஸ்டனாக கேட்டிருக்காங்க MCQஸ்ல நிறைய வட்டி. So that is lattice enthalpy is directly proportional to charge and it is inversely proportional to the size of atom. So lattice enthalpy னு சொன்னா, it is directly proportional to the charge and it is inversely proportional to what? The size of atom. So இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார் அ காம்பவுண்ட் கம்பேர் பண்ணி எழுத சொன்னாங்கன்னா, lattice enthalpy வந்து எழுத சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து that is it depends on charge and size of atom னு சொல்லி உங்கள் மனசில் வரணும். ஓகேவா? ஸோ lattice enthalpy புரியாத யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து that is எனர்ஜி சேஞ்சஸ், நிறைய எனர்ஜி இருக்குது. ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வந்து சோடியம் இருக்குது, குளோரைடு இருக்குது, லைக் NaCl ஃபார்ம் ஆகும்போது நம்ம நினைப்போம் என்னென்னா Na+Cl NaCl ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்போம். ஆனால் வந்து அதுக்குள்ளே நிறைய எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் we have the Born-Haber cycle. So it deals with the energy changes which is involved in the formation of 1 mole of ionic crystals. So 1 mole of ionic crystals வந்து form ஆகிற மாதிரி energy changes involvement தான் என்னது? That is Born-Haber cycle காமிக்குது. So இங்கே நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, that is நான் சொன்னது என்னது? Na solid and we have the Cl2 gas, it forms NaCl. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் வந்து என்ன நடக்குது? that is சோடியத்துக்கு என்ன நடக்குது? it undergoes sublimation. ஸோ சப்ளிமேஷன்னா that is solid to gaseous stateக்கு போகும்போது அந்த ஒரு எனர்ஜி சேஞ்சை நம்ம தான் சொல்லுவோம், that is the sublimation enthalpy or sublimation energy. ஸோ அந்த ஒரு எனர்ஜி அண்ட் கேஷியஸாக இருந்தால் அது அயோனிக் ஃபார்மில் மாறணும். அந்த மாதிரி மாறினாதான் என்ன ஆகுது? இங்கே வந்து Na வந்து Na+1 ஆகுது. ஸோ அயோனைசேஷன் என்தால்பி வித் அ லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் என்தால்பியும் இருக்குது and then ionization enthalpy இருக்கு. And coming to the chlorine part, Cl2 இருந்தா, Cl2 என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க, that is we have half, that is bond dissociation enthalpy. Cl2 split ஆகி என்ன ஆகுது? Cl ஆகுது, gas ஆகுது. So that it another one more electron has been added, electron gain enthalpy, and finally it forms Cl minus. So Na plus Cl minus ஒரு force of attraction நடக்குது and then what happens? lattice enthalpy வச்சுட்டு NaCl compound form ஆகுது. molecule has been formed. So இங்கே பார்த்தீங்கன்னா that is the formation, இந்த ஒரு compound form ஆகிறதுக்காக energy இதை வந்து பார்த்தீங்கன்னா it is equal to, that is sublimation enthalpy plus ionization enthalpy plus what? Bond dissociation enthalpy plus electron gain enthalpy, and at last we have the lattice enthalpy. So இதனால தான் நம்ம Born-Haber cycle படிக்க வேண்டியதா இருக்கு, because lattice enthalpy வந்து நம்மளால experimentally காமிக்க முடியாது, prove பண்ண முடியாது. So we use this cycle. Okay, so இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயோனிக் பாண்ட் முடிஞ்சா நெக்ஸ்ட் இட் இஸ் அ கோவலண்ட் பாண்ட். ஸோ கோவலண்ட் பாண்டில் த பாண்ட் ஃபார்ம்டு பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
ஸோ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. And then we have another hydrogen atom. ஸோ இங்கே என்ன நடக்குது? நான் என்னோட எலக்ட்ரான் உனக்கு தந்துடுறேன், உன்னோட எலக்ட்ரான் நீ எனக்கு தா. ஸோ லைக் ஷேரிங் நடக்குது, எலக்ட்ரானுக்கு நடுவில் ஷேரிங் நடக்குது. And that is how a covalent bond is formed. So bond formed by mutual sharing of electrons between what? Combining atoms. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கோவலண்ட் பாண்டிலே we have bond pair of electrons and lone pair of electrons. ஸோ bond pair of electrons என்னவா இருக்கு? electron pairs which are participating. எந்த electron pairs participate பண்ணுதோ and that is called as the bond pair. And lone pair னு சொன்னா the electron pair which is not at all participating. So that is the lone pair. So இங்க பார்த்தீங்கன்னா this is the bond pair and these are the lone pairs. Okay வா? So what is bond pair? Lone pair. இந்த ஒரு ஐடியாவும் உங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே தானே? ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ், இதில் வந்து டவுட்ஸ் வர்றதுக்கு எதுவுமே இல்லை, த சிம்பிள் திங்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இருந்தாலும் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ கோவலன்சி தான் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்கு, அண்ட் தட் இஸ் த கோவலன்சி. ஸோ கோவலன்சின்னு சொல்லும்போது த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் விச் ஆர் ஃபார்ம்ட் பை ஆட்டம் இன் அ கோவலன்ட் பாண்ட். ஓகே, so in a covalent bond la evlo bond irukku and that is called as the covalency. So inge parunga, ammonia la we have N irukku, H irukku, H irukku, H irukku. So we have 3, that is covalency of ammonia nu paatha 3. ஏனா 3 bond form ஆயிருக்கு. ஓகேவா? அந்த கான்செப்ட் ஓகே தானே? ஓகேவா? ஓகேனா thumbs up போடுங்க, ஏதாவது எனக்கு புரிய வரும். ஓகேவா? So next பாத்தீங்கன்னா it is the coordinate bond. So coordinate bond என்னவா இருக்கும்? It is a special type of covalent bond in which the electrons are given by one and accepted by the other. So ஒரு compound, ஒரு compound எடுத்துக்கிட்டியோ இல்லை molecule எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ஆள் வந்து கொடுக்குறாங்க, இன்னொரு ஆள் என்னது ஃபுல்லாக வாங்கிடுறாங்க. So that is how a coordinate bond is formed. ஓகேவா? இனி எக்ஸாம்பிள் பாருங்க. That is NH3 with 2, that is a lone pair plus H plus. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா whereas N னு சொன்னா it is donor, ஹைட்ரஜனுக்கு வந்து pair of electrons கொடுக்குது, whereas H என்ன பண்ணுது? It accepts the pair of electron. So இங்கே பார்த்தீங்கன்னா arrow it shows towards hydrogen. So இந்த மாதிரி தான் என்னது? The coordinate bonds are formed. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். So that is how a coordinate bond is formed. It's a special type of covalent bond. Okay. இனி என்ன நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா octet rule என்ன? So octet rule என்னது? octet rule என்னது? யாருக்காவது தெரியும்னா ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். octet rule என்னவா இருக்கும்? So octet rule னு சொன்னா from the name உங்களுக்கு புரியுது. octet னா என்னது? that is என்னவா இருக்கும்? octet rule னா that is 8 electrons வந்து outermost shell இருக்கணும். that is 8 electrons வந்து valence shell வந்து 8 electrons இருக்கணும். அந்த மாதிரி தான் octet rule சொல்றாங்க. ஓகே தானே? So that is இந்த octet rule அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் octet rule வேற drawbacks தான் கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. ஸோ octet rule வந்து என்னெல்லாம் drawbacks இருக்கு? We have the electron deficit ஆன molecules. electron deficit ஆன moleculesனு சொல்லும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. தட் இஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் octet rule obey பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா electron deficit moleculesல 8 எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் BF3 எடுத்துக்கோங்க. BF3ல இது வந்து எப்படின்னா B இருக்கு, F and F எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we only have what? 6 electrons. 6 electrons. போரானுக்கு வந்து 6 electrons தான் கிடைக்குது, ஆனால் 8 electrons கிடைக்கல. ஸோ it does not obey what? octet rule. It is what? ஒரு drawback of the octet rule இல்லையா? அதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் தான் BeCl2. அடுத்தது பார்த்தீங்கன்னா it is the expanded octet. expanded octetனா that is maximum 8 electrons இருக்கணும்.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு மேலேயே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PCl5 எடுத்தீங்கன்னா இட் ஹேஸ் வாட் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வாட் ஹைப்பர்வேலண்ட். So hypervalent, it is expanded octetum, that is the drawback of octet rule. And then we have the odd electron species. Odd electron species nu சொல்லும்போது best example is NO2. NO2 ல பாத்தீங்கன்னா we have what? இங்கே பாருங்க 7 electrons தான் இருக்கு. So 7 electrons இருந்தா என்னது? அது odd numberல 8 இல்ல 7 electrons இருக்கு. So what are the major 3 things we have to keep in mind is that ஒன்னு வந்து electron deficient. Electrons வந்து போதுமா இல்லை. இன்னொன்று வந்து that is expanded octet. ஸோ மூணாவது என்னவா இருக்கும்? that is odd number species. இந்த விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்ட். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுறீங்க, போட்டுட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏதாவது சின்ன ஏதாவது இந்த கெமிக்கல் பாண்டிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும். ஸோ நீங்கள் வந்து இதை நல்லபடியாக நல்லா தரோவாக இருந்தால் தான் உங்களால் கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாயிண்டில் உங்களுக்கு டவுட் வந்திருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அது கேட்கலாம். ஓகேவா? நான் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினச்சி நெக்ஸ்ட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது புரியலன்னா யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஸோ பாண்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லும்போது we have first பேராமீட்டர்னு சொல்லும்போது என்னவா இருக்கும்? பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர்னு சொன்னதா அது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் பாண்ட். ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, வேறொரு ஹைட்ரஜன் இருக்குது, அதில் வந்து பாண்டிங் நடக்குது. ஸோ எப்படி தான் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து பாண்டடாக இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் பாண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாண்ட் ஆர்டர்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் ஹைட்ரஜன் நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள், அதில் வந்து பாண்ட் ஆர்டர்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவல் டு 1. தமிழ் கொஸ்டின்ஸ் மேம் அப்படின்னு என்ன தமிழில் கொஸ்டின் சொல்லணுமா? புரியலையா? என்ன கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வேணுன்றீங்களா? என்ன புரியல? ஏதாவது சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் வந்து இது பண்ணிப்பேன். ஸோ தமிழில் கொஸ்டின்ஸ் வேணும்னா இந்த மாதிரி எம்சிக்யூஸ்லாம் வந்து தமிழில் கொஸ்டின்ஸாக போடணுமா? நீட் கொஸ்டின்ஸாக அப்படி தான் எதிர்பார்க்குறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்னு அதுவும் போடுங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கார்பன் தட் இஸ் கார்பனும் சிங்கிள் பாண்டாக இருக்குது. தட் இஸ் பாண்ட் ஆர்டர் என்னவா இருக்கும்? 1. அண்ட் வி ஹாவ் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பாண்ட் ஆர்டர் என்னவா இருக்கும்? we have bond order is equal to 2. ஸோ தமிழில் கொஸ்டின்ஸ்னா இப்போ வந்து நீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஆனால் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம பண்ணும்போது ஐ டெஃபினெட்லி டிரான்ஸ்லேட் இன் தி தமிழ் உங்களுக்கு, ஸோ தட் உங்களுக்கு புரிய வரும், அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா தட் இஸ் கெமிக்கல் பாண்டிங் சாப்டரோட கான்செப்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதான் வந்து நான் தமிழில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்ச அந்த கான்செப்ட்ஸ் வச்சு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதனால தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? கிளாஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். அது உங்களால் பிக்கப் பண்ண முடியுதா? லைக் நான் பேசிக்லேருந்து ஆரம்பித்து லைக் ஃபுல்லாக தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுவரை சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கேளுங்க. ஓகேவா? ஸோ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்னு சொல்லும்போது அதில் வந்து தட் இஸ் நம்பர் ஆஃப் பாண்டுன்னு சொன்னால் எவ்வளோ வருது? 2 வருது. ஸோ பாண்ட் ஆர்டர் 2. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நினைப்போம் எப்போவுமே வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குமா? இல்லைன்னா ஃப்ராக்ஷனல் பாண்ட் ஆர்டர்ஸும் இருக்குமா? ஸோ ஃப்ராக்ஷனல் பாண்ட் ஆர்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்னா we have ozone O3 and then we have C6H6. ஓகேவா? ஸோ C6H6 வந்து it is what?
ஓசோன்னு சொல்லும்போது அதோட பாண்ட் ஆர்டர் என்னது 1.5 and then C6H6 ஓட பாண்ட் ஆர்டர்னு சொன்னா it is 1.5. so that is what it is due to resonance. ரெசனன்ஸ்னால இவங்களோட பாண்ட் ஆர்டர் எப்படி ஆகுது, ஃப்ராக்ஷனல் பாண்ட் ஆர்டர் ஆகுது. ஸோ இது வந்து போன ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க கொஸ்டின் வந்து ஓசோனோட பாண்ட் ஆர்டர் என்னது and why it is because like that, ஏன்னா it is due to resonance. ஏதோ ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸாக வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஓசோனோட பாண்ட் ஆர்டர் 1.5ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் and that is due to resonance effectனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். and இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், that is we are drawing the structure of phosphate, that is PO4 3-. அதில் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு வே, that is we have 1 plus pi bond divided by sigma bond. so 1 plus number of pi bond divided by number of sigma bond, we'll get the bond order. so bond order கண்டுபிடிக்கிறதுக்காக இது வேற ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணலாம். so இங்கே பார்த்தீங்கன்னா we have phosphate group இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கிட்டு எந்த ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்தாலும் draw the structure வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா the number of sigma bond, number of pi bond இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா that is we have 4 sigma bonds and 1 pi bond. ஸோ இங்கே substitute பண்ணிங்கன்னா we'll be getting like 1 plus 1 by 4 and that is equal to 5 by 4 and 1.25 வரும். ஸோ ஃப்ராக்ஷனலான பாண்ட் நம்பர் it is possibleனு உங்களுக்கு வந்து இதில் புரிய வரும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ண முடியுதா இல்லை நான் திருப்பி சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்கள், இதை ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ ஃப்ராக்ஷனல் ஆன பாண்ட் நம்பரும் வரலாம். ஆன்சரில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து லைக் 1 2 3 இல்லாமல் ஃப்ராக்ஷனலாகவும் வந்து பாண்ட் நம்பர் வரலாம். அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர். தமிழில் வந்து நீட் கொஸ்டின் கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஸ்டின்ஸ் பண்ணும்போது. இப்போ வந்து கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஸோ வந்து கொஸ்டின் பண்ணும்போது தமிழில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகேவா? நான் முன்னாடி கண்டினியூ பண்ணட்டா? ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் போட்டுகிட்டே வாங்க, நான் சொல்கிறேன். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா the next parameter, second parameter, it is the bond length. ஸோ bond length என்னது? simple, it is the distance between the nucleus of two atoms. ஓகேவா? ஸோ it is a distance between the nucleus of two atoms தான் நம்ம என்ன சொல்லுவோம்? bond lengthன்னு சொல்லுவோம். ஸோ bond energyனா என்னது? it is the enthalpy, that is energy required to dissociate the bond and that is called as bond enthalpy. ஸோ இங்கெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா that is எப்படி தான் bond length டிஃபர் ஆகுது, எப்படி தான் bond enthalpy டிஃபர் ஆகுது. ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க? அரேஞ்ச் தெம் அக்கார்டிங் டு த இன்க்ரீசிங் பாண்ட் லென்த், அரேஞ்ச் தெம் அக்கார்டிங் டு தேர் இன்க்ரீசிங் ஆன என்தால்பி. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்களா நீட்டில்? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னா உங்கள் மனசில் இருக்கிற வேண்டிய விஷயம் என்னது? பாண்ட் லென்த் is directly proportional to the size of atoms and it is what? Inversely proportional to the number of bonds. Okay va? So that is we can see the bond length, it is directly proportional to what? The size of atoms and it is inversely proportional to what? The number of bond. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். So size of atom னு சொன்னா that is directly proportional to size of atom. So size increase ஆகிக்கிட்டே இங்க வந்து வரும்போது that is we have the bond length also increases. ஓகேவா? புரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். ஸோ அயோடின் சைஸ் ஜாஸ்தியாக இருக்குது when compared to bromine and then chlorine and then fluorine. ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் இருக்குது. and then இங்கே பார்த்தீங்கன்னா when carbon bonded-ஆக இருந்துச்சுன்னா it will depend upon inversely, bond length is inversely proportional to what? Number of the bonds. ஓகேவா? ஸோ ஹலோ, நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் முடிச்சிட்டோம். இனி ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா?
ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அவ்வளோ எதுவும் வரல ஜஸ்ட் நம்ம பாண்ட் பேராமீட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் பாண்ட் பேராமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம் அண்ட் செகண்ட் ஒன் முடிச்சிட்டோம் அண்ட் தேர்ட் ஒன்னு முடிச்சிட்டோம் ஜஸ்ட் வி ஆர் டூயிங் த கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருமோ அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஸோ பாண்ட் லென்த் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் சைஸ் ஆஃப் ஆட்டத்துக்கு ஆட்டத்தோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் சைஸு ஜாஸ்தியானா பாண்ட் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் இட் இஸ் வாட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் பாண்ட் பாண்டு வந்து பாண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாண்ட் இருக்குது 2 பாண்ட் இருக்குது 3 பாண்ட் இருக்குது ஸோ பாண்டோட நம்பர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அவங்களோட பாண்ட் லென்த் என்ன ஆகுது கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது ஓகேவா சரியா ஸோ பாண்ட் லென்த்தும் நம்ம என்னன்னு படிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னா பாண்ட் என்தால்பி ஸோ பாண்ட் என்தால்பி எப்படி இருக்கும்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு வாட் த நம்பர் ஆஃப் பாண்ட் அண்ட் சைஸ் ஆஃப் ஆட்டத்துக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அப்படி நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா பாண்ட் லென்த்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு பாண்ட் என்தால்பி இந்த ஒரு விஷயத்த உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ வி கேன் சே தட் bond enthalpy is directly proportional to the number of bond and it is inversely proportional to what the size of atom so இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா that is carbon carbon nitrogen nitrogen oxygen oxygen fluorine fluorine இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு ஸோ எப்படின்னா it is because of small size electron electron repulsion so that the bond is weak so இந்த ஒரு ஆர்டரை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் that is chlorine chlorine is greater than that of nitrogen nitrogen and then it's greater than OO and that is greater than what fluorine so fluorineக்கு தான் இருக்கிறதுலே bond enthalpy வந்து கம்மியாக இருக்கு ஏன்னா ஸ்மால் சைஸ் ஓகேவா ஸ்மால் சைஸ் அண்ட் தென் வி ஹாவ் எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் இருக்கு அண்ட் பாண்ட் வந்து வீக்காக போகுது இன் கேஸ் ஆஃப் வாட் கார்பனில் ஸோ பாண்ட் என்தால்பி சாரி இன் கேஸ் ஆஃப் வாட் ஃப்ளூரினில் ஸோ பாண்ட் என்தால்பி அங்கே கம்மியாக இருக்குது புரியுதா இல்லையா ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே மாதிரி குளோரின் குளோரின் ப்ராமின் ப்ராமின் ஃப்ளூரின் ஃப்ளூரின் அண்ட் அயோடின் வருது ஸோ இங்கே வந்து ஒரு லைக் ஒரு சேஞ்ச் இருக்குது இங்கே வந்து குளோரின் ப்ராமின் அயோடின் ஃப்ளூரின் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளூரின் குளோரின் ப்ராமின் அயோடின் அதுதான் நார்மலான ஆர்டர் எது ஆர்டர் தட் இஸ் வி ஹவ் ஃப்ளூரின் குளோரின் ப்ராமின் அண்ட் அயோடின் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இல்லாமல் இப்படி ஆர்டர் இருக்குது இது எதனாலனா ஸ்மால் சைஸ் எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் பாண்ட் வீக் ஸோ அதே மாதிரி தான் எஸ்எஸ்ஸும் ஓஓ ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைனா பாண்ட் என்தால்பி இஸ் வாட் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு வாட் 1 by சைஸ் ஆஃப் ஆட்டம் ஸோ இந்த ஒரு கான்செப்டையும் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க புரியுதா அடுத்தது என்னன்னா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம பார்த்தது அது வந்து ஆக்டெட் ரூல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் தியரிக்கு நம்ம போக போகிறோம் தட் இஸ் வாட் வேலன்ஸ் பாண்டான தியரி ஸோ வேலன்ஸ் பாண்டான தியரின்னு சொன்னால் ஸ்ட்ராங்கர் த கோவலண்ட் பாண்ட் more will be the electron enthalpy bond enthalpy less will be the bond length ஸோ இங்கே இருக்கிறதுலே கோவலண்ட் பாண்ட் வந்து எப்போ ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு சொல்லுவோன்னா தட் இஸ் என்தால்பி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அண்ட் பாண்ட் லென்த் வந்து கம்மியாக இருக்கும்போது ஸோ தட் இஸ் த வேலன்ஸ் பாண்ட் தியரி ஓகேவா புரியுதா உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ தட் இஸ் அதுதான் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ கோவலண்ட் பாண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்னு இருக்குமோ அதே தான் நான் சொன்னேன் பாண்ட் என்தால்பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த் அந்த ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து வி ஹாவ் டு நோ அபவுட் திங்ஸ் தட் இஸ் ஓவர்லாப்பிங் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அது வந்து 3 விதத்தில் நடக்கலாம் வி கேன் சே இட் இஸ் வாட் ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ ஓகே இந்த ஓகே சேனலில் புதுசாக இருக்கீங்க ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஐ ஜஸ்ட் உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா சரியா வெல்கம் இந்த சேனலில் வந்து வந்திருக்காங்க ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேவா ஸோ ஓவர்லாப்பிங்னு சொன்னால் வி ஹாவ் வாட்
positive and then we have negative and 0. So, 0 overlapping. So, இதில் வந்து பார்த்தீங்கன்னா positive overlapping na என்னது? Okay. So, positive overlapping na it is same sign lobes overlap. Lobes என்னது? இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து lobes சொல்லுவோம். ஓகேவா? இந்த lobes வந்து overlap பண்ணோம். எப்படி? Same sign இருக்கிறது overlap பண்ணும்போது we can say that the bond is formed. So, positive ஆன overlapping that நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? That is bond formationக்கு வந்து அவசியமான ஒரு thingனு சொன்னா என்னது? It is the positive overlapping. Same sign lobes should overlap. ஓகேவா? ஓவர்லாப்பிங்னா இப்படி பக்கத்தில் வருது and that is overlapping. அதுக்கு மேலே விடுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நெகட்டிவ் ஓவர்லாப்பிங்னு சொன்ன வேற செகண்ட் திங் இருக்கு. ஆப்போசிட் சைன் லோப்ஸ் ஓவர்லாப். ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஆப்போசிட் சைன் லோப்ஸ் ஓவர்லாப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து என்னது? பாண்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ நெகட்டிவ் ஓவர்லாப்பிங் பாண்டே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜீரோ ஓவர்லாப்பிங். இங்கே எஃபெக்டிவான ஓவர்லாப்பிங் 0. ஃபார் எக்ஸாம்பிள் we have px ஆர்பிட்டல் இருக்கு, py ஆர்பிட்டல் இருக்கு, ஒன்று இப்படி இருக்கு, ஒன்று இப்படி இருக்கு. ஸோ தட் there is no overlapping. எஃபெக்டிவான ஓவர்லாப்பிங்கே இல்லை. ஸோ தட் இஸ் வாட் ஜீரோ ஓவர்லாப்பிங். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 different types. We have positive overlapping, negative overlapping and then we have the effectiveான zero overlapping இருக்கு. So there is no bond formed. ஓகே, கெமிஸ்ட்ரி வந்து நாங்கள் வந்து ஃபுல் கிளாஸ் வந்து இந்த மாதிரி ரிவிஷன் செஷனாக இது பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ வந்து வி ஹாவ் அ ஷெட்யூல், டெய்லி வந்து வி ஆர் கோயிங் த்ரூ தட் ஷெட்யூல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வி ஆர் இன் தி கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில் இருக்கோம். ஓகேவா? ஸோ வில் பி கண்டினியூயிங் இட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஓவர்லாப்பிங். ஓகே, ஸோ ஓவர்லாப்பிங்னு சொன்னால் வி ஹாவ் வாட்? ஓவர்லாப்பிங்னு சொன்னால் we have positive overlapping, negative overlapping and zero overlapping. பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங்னா ஒரு ஆர்பிட்டல் இருக்குது, இன்னொரு ஆர்பிட்டல் இருக்குது, that is of same sign. ஓகே, ஸோ they are overlapping. ஸோ அங்கே என்ன ஆகுது? பாண்ட் ஃபார்ம் ஆகுது. we have negative overlapping. இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். there is no overlapping, no bond is formed. ஓகே, whereas when overlapping நடந்தாலும் நெகட்டிவா overlapping நடக்குது and there is no bond formed. whereas zero overlappingல there is no effectiveான overlapping நடக்கலாம், அங்கே பாண்டும் ஃபார்ம் ஆகல. and that is how it is what 3 overlappingனு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ ஓவர்லாப்பிங். அது வந்து ஓவர்லாப்பிங்கில் we do have what? ஆக்சியல் ஓவர்லாப்பிங்கும் இருக்குது and then parallel ஓவர்லாப்பிங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ 3 ஓவர்லாப்பிங், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ. அதில் வந்து பாசிட்டிவ்னு சொல்லும்போது சேம் சைன் இருக்கிற லோப்ஸ் ஓவர் லேப் ஆகுது. நெகட்டிவாக இருக்கும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர்லேப் ஆகுது, ஆனால் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. வேறு ஜீரோ ஓவர்லாப்பிங்னு சொல்லும்போது எஃபெக்டிவாக ஓவர்லாப்பிங்கே ஆக மாட்டேங்குது, பாண்டும் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? புரிஞ்சது இல்லை? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான் இது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ மோர் க்ளோஸ் இஸ் த ஓவர்லாப்பிங் ஆர்பிட்டல் டு த நியூக்ளியஸ், the extent of the overlapping is stronger. So nucleus பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து நியூக்ளியஸ் பக்கத்தில் வந்துச்சுன்னா அவங்க extent of what? overlapping வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஸ்ட்ராங்கர் த பாண்ட். ஸோ தட் இஸ் என்ன? 1s 1s is greater than 2s 2s is greater than 3s 3s. ஸோ நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க s ஆர்பிட்டல் அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிறனால அவங்க எக்ஸ்டென்ட் வந்து நியூக்ளியஸ்கோட கிட்டையாக இருக்குது. ஸோ அதனால வந்து the bond will be more ஸ்ட்ராங்கராக இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ இஃப் சேம் ஷெல், ஓகேவா, சேம் ஷெல் எடுத்துக்கிறோன்னா that is n, சேம் ஷெல்னா n வேல்யூ சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மோர் த டைரக்ஷனல் நேச்சர் ஆஃப் வாட்? ஓவர்லாப்பிங் ஆர்பிட்டல்ஸ் இஸ் மோர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2s 2s கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு 2s 2p அண்ட் தென் 2p 2p தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே 2p 2p வந்து தட் இஸ் ஆர்பிட்டல்ஸ் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது டைரக்ஷனலாக இருக்கும். வேறஸ் 2sனா இட் இஸ் வாட்? நான் டைரக்ஷனலான பாண்டாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ சேம் ஷெல்லாக இருக்கும்போது மோர் டைரக்ஷனலான நேச்சர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் வாட் ஓவர்லாப்பிங் ஸ்ட்ராங்கராக இருக்கும். வேறஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ் ஆர்பிட்டலும் பி ஆர்பிட்டலும் பார்க்கும்போது பி ஆர்பிட்டலுக்கு டைரக்ஷனலான ஓவர்லாப்பிங் இருக்குது. தட் இஸ் டைரக்ஷனலான நேச்சர் இருக்கிறனால அது என்னவா இருக்குது? தட் இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராங்கரான பாண்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவ் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து 1s 2s 3s பாண்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓவர்லாப்பிங்கில் எது ஸ்ட்ராங்கரான எக்ஸ்டென்ட்னு கேட்பாங்க. அண்ட் தென் வீல் பி ஹேவிங் 2s 2p 2pன்னு சொல்லும்போது அதுவும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have the axial overlapping or the head-on overlapping. So axial ஆன overlapping னு சொன்னா it is along the internuclear axis. So internuclear axis னு சொல்லும்போது we have the nucleus and internuclear ஆன axis லோட நம்ம என்ன சொல்றோம்? That is there is axial overlapping or head-on ஆன overlapping. So அப்படிதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? That is the sigma bond is formed. So sigma bond எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா that is எப்படின்னா along the internuclear ஆன ஆக்சிஸ்ல ஒரு ஓவர்லாப்பிங் நடக்கும்போது and that is how a sigma bond is formed. So sigma bondனா most commonly s orbital எப்போவுமே என்ன பண்ணுது? அவங்க ஆக்சியல் ஓவர்லாப்பிங் மட்டும்தான் காமிப்பாங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் எஸ் ஆர்பிட்டல் ரிமெம்பர் ஆக்சியல் ஓவர்லாப்பிங். ஓகேவா? எப்போவுமே ஆக்சியல் ஓவர்லாப்பிங் காமிக்கிறது யாரு? எஸ் ஆர்பிட்டல். இனி நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் ஆர் பேரலல் ஓவர்லாப்பிங். ஸோ சைட் வேஸ் ஆர் பேரலல் ஓவர்லாப்பிங் பார்க்கும்போது above and below. ஓகேவா? above and below the internuclear axis. ஸோ இங்கே ஒரு ஆக்சிஸ் இருக்கு. above and below the internuclear axis இங்கே என்ன நடக்குது? Overlapping occurs. Sideways overlapping or parallel overlapping occurs in the above and below the internuclear axis. So அந்த மாதிரி ஒரு bond தான் pi bond. So we have the sigma bond and the pi bond, and sigma bond na it is through the internuclear axis, whereas the pi bond na it is above and below the internuclear axis. ஓகேவா? ஸோ எப்போவுமே உங்கள் மனசில் வர்றது என்ன இருக்கணும்? உங்களுக்கு மனசில் அது வந்துக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் எப்போவுமே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இட் இஸ் டெஃபினெட்லி த சிக்மா பாண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாண்ட் இஸ் ஆல்வேஸ் த சிக்மா பாண்ட், தென் ஒன்லி வி கெட் தி பை பாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட் வரும் சிக்மா ஓகே, தட் இஸ் ஃபஸ்ட்டு வரும் அண்ட் தென் ஃபாலோட் பை த பை. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் ஓவர்லாப்பிங் வி டிஃப்ரென்ஷியேட் தட் சிக்மா பாண்ட் என்ன, பை பாண்ட் என்ன. இது எவ்வளோ புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்டுன்னு இதில் உங்களுக்கு தெரிய வரணும். ஸோ சிக்மா பாண்டுனா இட் ஷோஸ் வாட்? இட் இஸ் ஃபார்ம்டு பை ஆக்சியல் ஓவர்லாப்பிங். வேரஸ் பை பாண்டுனா என்னது? இட் இஸ் ஃபார்ம்டு பை பேரலல் ஓவர்லாப்பிங். ஸோ ஸ்ட்ராங்கராக இருக்கிற என்ன பாண்டு? ஸோ இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கர் இட் இஸ் சிக்மா பாண்டா பை பாண்டா ஸ்ட்ராங்கர்? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சிக்மா பாண்டா பை பாண்டா ஸ்ட்ராங்கர்? எது ஸ்ட்ராங்கரான பாண்டு? சிக்மா பாண்டா பை பாண்டா? சிக்மா பாண்டா இல்லைன்னா பை பாண்ட், எது வந்து ஸ்ட்ராங்கரான பாண்டுன்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு. பிகாஸ் சிக்மா பாண்ட் பை பாண்ட்ஸ் எப்போவுமே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிக்மா பாண்டா பை பாண்டா எது வந்து மோர் இம்பார்ட்டண்ட், அண்ட் தட் இஸ் எது ஸ்ட்ராங்கரான, எதுக்கு இன்னும் ஜாஸ்தியான எக்ஸ்டெண்ட் இருக்குது, அதை சொன்னீங்கன்னா நம்மளுக்கு புரிய வரும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. ஓகேவா? ஸோ அது வந்து சிக்மா பாண்டா இல்லைன்னா பை பாண்டான்னு சொல்லுங்கள். ரெண்டு தான் இருக்குது. அப்போ எது வந்து ஸ்ட்ராங்கர், எது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அதுதான் இருக்கும். புரியுதா? எது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும்னா தட் இஸ் ஸ்ட்ராங்கர் எஸ், சிக்மா பாண்ட் தான் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓகேவா? ஸோ சிக்மா பாண்ட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கராக இருக்கிற ஒரு பாண்ட். தட் இஸ் பிகாஸ் வாட்? எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் இட் இஸ் மோர். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் வந்து இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால சிக்மா பாண்ட் என்னவா இருக்குது? ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுதா? வேற பை பாண்ட் இட் இஸ் வீக்கர். ஸோ பை பாண்ட் என்னவா இருக்குது? வீக்கராக இருக்குது.
ஸோ இங்கே வந்து நம்ம அலௌடான ஓவர்லாப்பிங் சிக்மா பாண்ட் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான அலோவ் தட் இஸ் நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கோன்னா SS ஆர்பிட்டல், SP ஆர்பிட்டல் அண்ட் PP ஆர்பிட்டல். வேறு பை பாண்ட் பார்த்தீங்கன்னா PP, PD, DD. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஆக்சியலான ஓவர்லாப்பிங் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் வேற ஸ்பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா தட் இஸ் சைட் வேஸ் இல்லைன்னா பேரலான ஓவர்லாப்பிங். அண்ட் தென் ஸ்ட்ராங்கராக இருக்கிறது எது? சிக்மா பாண்ட். இவ்வளோ தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ஓவர்லாப்பிங் ஈஸியாக முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் நேற்று வந்து யாரோ சொன்னாங்க ஏதாவது ஹைப்ரிடைசேஷன் சொல்லி தெரியுங்களான்னு. எஸ், கெமிக்கல் பாண்டிங்கில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அண்ட் தட் இஸ் வாட்? ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஹைப்ரிடைசேஷன்னு சொல்லும்போது ப்ளீஸ் ரிமெம்பர் ஹைப்ரிடைசேஷன்லேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் புரிய வருது? தட் இஸ் த ஜாமெட்ரி. எப்படி தான் ஒரு மாலிக்யூலை வந்து வரைய போகிறோம் அது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஷேப். அண்ட் தென் we'll get to know about the bond angle. ஸோ ஜாமெட்ரி, ஷேப்பு, பாண்ட் ஆங்கிள் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும்னா உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹைப்ரிடைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் போகலாமா? ஸோ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் ஆரம்பிக்கலாம். ஹைப்ரிடைசேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஹைப்ரிடைசேஷன்னு சொல்லும்போது we have what? Hybrid orbitals are identical in size. So once hybrid orbitals form பண்ணும்போது they are identical in size, shape and energy. ஸோ ஹைப்ரிடான ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லும்போது அவங்களுக்கு சைஸ் ஒன்றாவா இருக்கும், ஷேப் ஒன்றாவா இருக்கும், எனர்ஜி கூட ஒன்றாவா இருக்கும். ஸோ எனர்ஜியாக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், மூணுமே ஒன்றா இருக்கிறவங்க தான் ஹைப்ரிடான ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்? ஆர்பிட்டல்ஸ் தட் இஸ் எம்டியாக இருக்கட்டும், ஹாஃப் ஃபில்டாக இருக்கட்டும் ஆர் ஃபுல்லி ஃபில்டான ஆர்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஆல் டைப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் தே டேக் பார்ட் இன் ஹைப்ரிடைசேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை ஃபுல் ஃபில்டாக இருக்கணும் இல்லைனா ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும் அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. ஹாஃப் ஃபில்டாக இருக்கட்டும், எம்டியாக கூட இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஹைப்ரிடைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஹைப்ரிடைசேஷனுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து ஹைப்ரிடைசேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஹைப்ரிடான ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லும்போது they orient themselves in space such as what? Such that repulsion between them is minimum. ஸோ எதுக்கு இந்த ஹைப்ரிடைசேஷன்லாம் எதுக்கு நம்ம இந்த ஹைப்ரிடைசேஷன்லாம் பண்ணுறோம்? ஸோ ஹைப்ரிடைசேஷன் எதுக்கு பண்ணுறோன்னா இட் இஸ் ஃபார் வாட்? அவங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தட் இஸ் ரிப்பல்ஷன் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ மினிமம் ரிப்பல்ஷனுக்கு தான் என்னது? தட் இஸ் வாட்? ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் ரிப்பல்ஷன் இது எல்லா கொஸ்டின் தட் இஸ் என்சிஆர்டியில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்லும் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். That is, இங்கே பாருங்க, order of repulsion, it is what? Lone pair is greater than lone pair bond pair and that is greater than bond pair. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. arrange this according to the increasing order, arrange this according to the decreasing order னு கேட்டிருக்காங்க. So we have to think that lone pair is greater than lone pair bond pair and that is greater than bond pair. ஏதாவது ஃபாலோ பண்ண முடியலையா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு புரியலையா, எந்த விஷயாச்சும் உங்களுக்கு தெரியலையா, ப்ளீஸ் டூ ஷேர் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் ஐல் பி நோயிங் தட் என்ன உங்களுக்கு டவுட் வருது, எப்படி உங்களுக்கு ஏதோ புரியலையா எல்லாமே தெரிய வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து how to calculate a hybridization, that is steric நம்பரை நம்ம எப்படி தான் calculate பண்ணுறது? that is half into what? V plus M minus C plus A. So V na it is the number of valence electrons in the central atom. So central atomத்தில் எவ்வளோ electrons, that is number of valence electrons இருக்கோ அதுதான் V. And then we have M னு சொன்னா
we have the number of monovalent atom. So monovalent atom, it may be what? HR இருக்கலாம், FR இருக்கலாம், CLR இருக்கலாம், BR இருக்கலாம், IR இருக்கலாம். So it is the number of monovalent ஆன atom தான், that is represented by what? M. இனி C என்னவா இருக்கும்? C வந்து it is the cationic charge. ஏனா என்னவா இருக்கும்? It is the anionic charge. So அந்த மாதிரி compoundsல நம்ம இதை represent பண்ணலாம். So the hybridization, that is the steric number எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, it is half into V plus M minus C minus A. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து hybridization வந்து decide பண்ணலாம், determine பண்ணலாம். எப்படி அது? That is steric number வந்து உங்களுக்கு இப்போ 2 நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெரிக் நம்பர் வந்து உங்களுக்கு 2ன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் ஸ்டெரிக் நம்பர் உங்களுக்கு 3ன்னு நினச்சிக்கோங்க. ஸ்டெரிக் நம்பர் உங்களுக்கு 4ன்னு நினச்சிக்கோங்க. ஸோ வாட் வில் பி த ஹைப்ரிடைசேஷன்? ஸ்டேட் என்னவா இருக்கும்? அதுதான் நம்மளுக்கு எப்போவுமே கேட்குற கொஸ்டின். ஸோ SP, ஸ்டெரிக் நம்பர் 2னா SPயாக இருக்கும். ஸ்டெரிக் நம்பர் 3னா SP2ஆக இருக்கும். அண்ட் தென் வி ஹாவ் 4ஆக இருந்தால் SP3ஆக இருக்கும். அண்ட் 5ஆக இருந்தால் SP3Dஆக இருக்கும். அண்ட் தென் 6ஆக இருந்தால் SP3D2ஆக இருக்கும். அண்ட் 7ஆக இருந்தால் SP3D3ஆக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெரிக் நம்பர்னு சொல்லும்போது 2, 3, 4, 5, 6, 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? SPயாக இருக்கும், SP2ஆக இருக்கும், SP3ஆக இருக்கும், SP3Dஆக இருக்கும், SP3D2ஆக இருக்கும், SP3D3ஆக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹைப்ரிடைசேஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர். ஸ்டெரிக் நம்பருக்கு வேற ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தட் இஸ் வாட்? இட் இஸ் த நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் plus number of lone pairs. நான் சொன்னேன் the number of pair of electrons which is participating in the bond pair and number which is not participating, எது participate பண்ணலையோ அது வந்து lone pair. தனியா இருக்குதோ அது வந்து lonelyயா இருக்கு. So lone pairனு சொன்னேன். So bond pair and lone pair. So lone pair bond pair நம்ம add பண்ணா we'll get the steric number. இப்போ 1னா அது sp-ஆ இருக்கும், 2னா அது sp2-ஆ இருக்கும். So that depends upon இந்த ஒரு இது வந்து 1னா that is 1 இல்ல 2னா sp-ஆ இருக்கும், 3னா வந்து sp2-ஆ இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸ்டெரிக் நம்பர் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு ஏரியாவிலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது we have BeCl2. BeCl2ஓட ஸ்டெரிக் நம்பர் it is 2. ஓகேவா? வித் நம்ம யூஸ் பண்ண half into valence, that is V plus M minus C minus A ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்டெரிக் நம்பர் 2 கிடச்சிருக்கு. ஸோ 2னா என்னது? SP. ஸோ SPனா we have 2 bonded ஆன electrons. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரியில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஜாமெட்ரி ஷேப் it is linear. உங்கள் மனசில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஃப் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 0னா ஜாமெட்ரியும் ஷேப்பும் ஒரே ஒரு தட் இஸ் ஒரே இதுவாக இருக்கும். ஜாமெட்ரி லீனியர்னா ஷேப்பும் லீனியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறது தான் இஃப் தேர் இஸ் லோன் பேர் வந்து என்னது 0வாக இருக்கும்போது. ஸோ அந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜாமெட்ரியும் என்னது ஷேப்பும் வந்து சேமாக இருக்கும் எப்போனா lone pair of electrons 0வாக இருக்கும்போது. ஸோ BeCl2ன்னு சொல்லும்போது the angle is what? 180 degreeன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் we have BF3. BF3ன்னு சொல்லும்போது the steric number is 3 and the hybridization is sp2 and we can say that is bond pair of electrons it is what? Bond pairing 3 இருக்கு and then lone pair 0 இருக்கு. So 3 bond pair sp2 ஓட ஷேப்னு சொன்னா it is trigonal planar. So ஷேப்பும் ஜாமெட்ரியும் சேமாக இருக்கும், that is trigonal planar and we can say it is sp2. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ trigonal planar with the theta what? 120 degree. உங்களுக்கு புரியுதா? ஸோ that is BF3. இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? trigonal planar and trigonal planar இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் தான் SO2.
So SO2 ன்னு சொல்லும்போது அதோட steric number என்னவா இருக்கும்? That is 3 and sp2 hybridization தான் இதுவும் sp2 hybridization. So geometry என்னவா இருக்கும்? Trigonal planar இருக்கும். ஆனா அந்த shape எப்படி இருக்கும்? Because SO2ல ஏதோ ஒரு விஷயம் வருது. என்னன்னா lone pair of electrons. So lone pair of electrons வரதுனால உங்களுக்கு lone pair of electrons, one lone pair of electrons வரதுனால we say that it is V shape வந்திருக்கும். புரியுதா? So V shape வந்திருக்கு. Then we have methane. Methane நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது that is 4 sp3 ஆனது sp3 வரும் and then bond pair. So lone pair 0 னால geometryயும் shapeம் ஒரே structure தான். That is what tetrahedral இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு, நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜாமெட்ரின்னு சொல்லும்போது that is we have to also know about what? ammonia. ammonia very very இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எதுவுமே டவுட்ஸ் இல்லையா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது ஏதாவது உங்களுக்கு புரியலையா என்னது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் டூ ஷேர். யாராக இருந்தாலும் எது வேணால் போடலாம். நான் திருப்பி சொல்ல ரெடியாக இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன் புரியலனா யூ கேன் ப்ளீஸ் ஷேர் இட் வித் மீ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமோனியா. அமோனியாவில் ஸ்டெரிக் நம்பர் 4 இருக்குது. ஸோ தட் ஹைப்ரிடைசேஷன் sp3 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் we can see the bond pair of electrons 3, the lone pair of electrons 1. So total பார்த்தா 4 வருது. sp3 னா tetrahedral. ஆனால் இதோட ஷேப்பு பாருங்களேன் pyramidal because of the lone pair. So lone pair இருக்கிறனால அது வந்து அங்கே இருக்குது. பாக்கி வந்து bonded pairs இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. So that has a pyramidal shape. So இந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். And then we have water. water with sp3 hybridization தான். ஆனால் இதோட ஷேப் pyramidal-ஆ பார்க்கலாமா? என்னது இதோட ஷேப்? That is tetrahedral and we have V shape. So V shape or bend shape because of what? We have 2 lone pair of electrons on oxygen. So அதனால என்னவா இருக்கு? Here it is what? Bending காமிக்குது. V shape காமிக்குது. ஓகேவா? So next பார்த்தீங்கன்னா we have the geometry. Trigonal bipyramidal தான். இவ்வளோ காம்பவுண்ட்க்கு we have the geometry is trigonal bipyramidal but shape is வேற. Because it has what? Hybridization sp3d, sp3d, sp3d. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா because of the lone pair differences we have what? Difference in the shape. So PCl5 ஓட shape trigonal bipyramid. SF4 ஓட shape it is seesaw. And then ClF3 ஓட shape என்னது? T-shaped. And then XeF2 ஓட shape என்னது? It is linear. இந்த மாதிரி ஜியாமெட்ரி சேமாக இருந்தாலும் டிஃப்ரென்சஸ் இந்த ஷேப் வரதுக்கான ரீசன் என்னது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லான் பேர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ லான் பேர் இருக்கிறனால தான் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வருது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PCl5 ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட். இந்த PCl5-ஐ நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ PCl5னா இது நம்ம என்ன சொன்னோம்? இட் இஸ் வாட்? ட்ரையகனல் பைபிரமிடல். ஒரு ட்ரையகனல் இருக்குது, மேலேயும் கீழேயும் வந்து பிரமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் வச்சிங்கன்னா இட் ஹாஸ் ஆக்சியல் பாண்ட்ஸ். மேலே வந்து இட் ஹாஸ் ஆக்சியல் பாண்ட்ஸ் அண்ட் அது வந்து வீக்கான பாண்ட். whereas 3 equatorial bonds இருக்குது which is strong and small. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 120 டிகிரிக்கு வந்து என்ன இருக்குது? 120க்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 ஆங்கிள்ஸ் வந்து 120-ஆக இருக்குது. அண்ட் whereas 90 டிகிரின்னு பார்க்கும்போது 6 ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரியாக இருக்குது. அண்ட் தென் 180ன்னு சொன்னால் இது மட்டும் 180 டிகிரி இருக்கும். ஓகே? ஸோ PCl5 வந்து அந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. whereas SF6ன்னு பார்த்தீங்கன்னா SF6 வந்து வெரைட்டியாக இருக்குது. it has what? ஸ்கொயரான பைபிரமிடல். ஸோ ஸ்கொயரான பைபிரமிடல்னு சொல்லும்போது it has what? hybridization sp3d2. ஸோ sp3d2ன்னு சொல்லும்போது we have what? bond pair 6 and lone pair 0. ஸோ it has a shape of what? square bipyramidal. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் that is dipole moment. dipole momentனா
charge into distance தான் dipole moment னு சொல்லுவோம் and it is a vector quantity. So dipole momentலே previous yearல எப்படின்னா statement questions வந்திருக்கு. So vector quantity ஞாபகம் வச்சுக்கோங்க and it is directed from what positive to negative and less electronegative to more electronegative ஆன elementக்கு தான் வந்து dipole moment போகும். ஓகேவா? So dipole moment for example இங்க பாருங்க HCl இருக்கு. So HCl வந்து H பார்த்தீங்கன்னா electronegatively கம்மியா இருக்கும் whereas chlorine is more electronegative. So it is the dipole moment is towards chlorine. So it is polar. That is dipole moment இருக்கு. It is not equal to 0. So it is polar ஆன compound and whereas Cl னு சொன்னா mu is equal to what 0 and that is non-polar. So more the electronegativity, more is the dipole moment. Okay வா? So HF னு சொன்னா more is the electron dipole moment வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஒரு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Okay வா? So இந்த இது வந்து question கேட்டிருக்காங்க previous yearல. Hydrogen fluoride is greater than hydrogen chloride and that is greater than hydrogen bromide and hydrogen iodide. And then அதே மாதிரி இந்த order ஞாபகம் வச்சுக்கோங்க because நான் சொன்ன மாதிரி more electronegative இருக்கும்போது more is the dipole moment. ஓகேவா? So அதே மாதிரி தான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க carbon that is C. ஓகேவா? இங்க C. CCl, CF and then CABR இதெல்லாமே வந்து distance dominant கூட இருக்கும். So dipole moment இந்த orderல இருக்கு. And whereas when we compare ammonia and NF3 இங்கே வந்து ammonia structure நம்ம முன்னாடி வரைஞ்சோம் இல்லைன்னா pyramidal shapeனு வரைஞ்சோம் இல்லையா? So இங்கே வந்து addition to the nitrogenக்கு எல்லாமே இழுத்துக்கிட்டு போகுது. Whereas NFனு சொன்னா nitrogenலேருந்து fluorine எல்லாமே எடுத்துட்டு வருது. So subtract ஆகுது. So that dipole moment ammonia தான் ஜாஸ்தி than NF3. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். So எதனால நம்ம dipole momentum வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? It is to determine whether a molecule is polar or non-polar. So dipole moment இருக்கா இல்லையா? அத வந்து that is polar-ஆ non-polar-ஆ அத பேஸ் பண்ணி தான் dipole moment வந்து டிசைட் பண்ணுது. Next வந்து நம்மளுக்கு வந்து ionic percentage, that is percentage of ionic character யார் முடிவு பண்றாங்க? Dipole moment தான் முடிவு பண்ணுது. And next most important ஆன ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா Fajans rule. So Fajans rule covalent character in an ionic bond வந்து முடிவு பண்றது எது? Fajans rule. Fajans rule என்ன சொல்லுதுன்னா size வந்து size of the cation குட்டியா இருக்கணும், anion size வந்து ஜாஸ்தியா இருக்கணும், லார்ஜா இருக்கும்போது more will be the covalent character. So more will be the covalent character. அதுதான் வந்து Fajans rule. இங்கே பாருங்க lithium chloride இதோட size வந்து குட்டியா இருக்கு. So that lithium cationோட size smaller-ஆ இருக்கும்போது anionோட size ஜாஸ்தியா இருக்கும்போது more will be the covalent character. So that is what Fajans rule. So இது வச்சு நம்ம வந்து previous yearல நிறைய questions கேட்டிருக்காங்க. So அதில் பார்த்தீங்கன்னா LiCl that is greater than NaCl and that is greater than KCl அந்த மாதிரி orderல arrange பண்ணணும். And then it is also depending upon what charge. So more covalent சொன்னா more charge. Okay. So PP is axial or parallel. PP னா parallelல வரும். ஓகேவா? So parallel ஆன bonding னா PP. Overlapping நம்ம பார்த்தோம்ல. Overlapping நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதில் டவுட் இருந்துச்சு அப்போ கேட்டிருக்கலாம்ல. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து பிபி வந்து இங்கே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பிபி இட் இஸ் வாட் parallel overlapping pi bond ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ Fajans rule வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஓகேவா? அதில் வந்து திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் ஃபைனலி நம்ம வந்து MOT that is molecular orbital theoryக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து atomic orbitals இருக்குது பார்த்தீங்களா, they form together and they form what molecular orbits form பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து moleculesல electrons are present in what molecular orbits. ஓகேவா? So number of what molecular orbits is equal to number of atomic orbitals formed. ஓகேவா? எவ்வளோ atomic orbitals combine ஆகுதோ அவ்வளோ மாலிகுலரான ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து இதில் போகிறோம். ஸோ தேர் ஆர் 2 types of molecular orbital ஃபார்ம் ஆகுது. We have bonding molecular orbital and another type is anti-bonding ஆன molecular orbital.
Okay, so that is we have the இது வந்து molecular orbital வந்து linear ஆன combination நால form ஆகுது and we have to know about bonding molecular orbital அங்க வந்து lower energy and more stability and electron density கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் and whereas what anti-bonding molecular orbitals அங்க energy ஜாஸ்தியா இருக்கும் less stability electron density வந்து கம்மியா இருக்கும் so இந்த மாதிரி நம்ம வந்து electronic configuration MOT base பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும் molecular orbital theory base பண்ணி electronic configuration உங்களுக்கு நல்லபடி தெரிஞ்சிருக்கணும் எழுதுறதுக்கு so இத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் number of electrons is less than 14 electrons na நம்ம வந்து எழுதும்போது that is sigma 1s sigma star 1s sigma 2s sigma star 2s pi 2px is equal to pi 2py and pi star 2px is equal to pi star 2py and sigma 2pz so less than 14 na இந்த orderல எழுதணும் whereas number of electrons greater than 14 na இந்த orderல எழுதி இருக்கணும் ஓகேவா உங்களுக்கு அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் so that இத நீங்க படிச்சு வச்சீங்கனா உங்களுக்கு வந்து question வந்து டைரக்ட்டா அப்ளை பண்ண முடியும் so அந்த ஒரு confusion that is pi arrangement of what pi bond வந்து அங்க இங்க வித்தியாசம் வருது so அந்த ஒரு arrangement நீங்க configuration கரெக்ட்டா படிச்சிருக்கணும் okay so அத வெச்சு நம்ம வந்து என்னது we can do the bond order வெச்சு கண்டுபிடிச்சோம்னா it is equal to half into the number of what that is bonding ஆன number of electrons minus number of that is anti bonding ஆன electrons ஓகேவா so anti bonding electrons வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் so bond order greater than 0 ஆ இருந்தாதா the molecule will exist when it is equal or less than 0 the molecule does not exist so அந்த ஒரு பேசிஸ்ல தான் சொல்லிருக்காங்க and then more the bonding order more will be the stability நிறைய bond இருக்கு so more energy நம்ம வந்து அதுல போடணும் அது பிரிக்கிறதுக்காக அது பயங்கரமா ஸ்டேபிளா இருக்கும் so stability of molecule னு சொன்னா we can say bond order வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுனா more stability ஆ இருக்கும் okay so finally we'll conclude that bond order is directly proportional to bond energy and that is inversely proportional to bond length so இந்த ஒரு இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒரு இது விஷயத்தை that is 14 electrons na bond order வந்து 3 ஆ இருக்கும் and then கம்மி பண்ணி போன that is it is easy to remember 15 electrons na it is 2.5 13 electrons na 2.5 so அந்த மாதிரி பேசிஸ்ல வந்து இந்த ஒரு number of bond pair வந்து உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் and ஒரே ஒரு exception இருக்கு CO+ னு சொல்லும்போது 13 electrons so the bond order னு சொல்லும்போது 3.5 ஆ இருக்கும் okay so இதுல வந்து chemical bonding எனக்கு தெரியும் that is it's like சீக்கிரமா வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் பண்ணிருக்கோம் அதுல வந்து each ஒரு தியரிஸ் வந்து நம்ம வந்து அதுல ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவது புரியலனா ப்ளீஸ் கமெண்ட்ல போடலாம் உங்களுக்கு தெரியலனா டவுட்ஸ் எங்க நான் உங்க ஸ்டாப் ஆயிருக்கேனோ அங்க வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் உங்க ஒபினியன்ஸ் ஓகேவா எங்கயாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருந்துச்சுனா கண்டிப்பா போடலாம் so இதோட வந்து chemical bondingல எந்த question வந்தாலும் பண்ண முடியும் just ஒரு basics வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம் எல்லா ஏரியாவும் முடிச்சிருக்கோம் ஓகேவா so உங்களுக்கு வந்து இனி questions வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா chemical bondingல எல்லா questionsம் பண்ண முடியும்